துறையிடம் புதூர் அப்பு அளித்த வாக்குமூலத்தில் அதிர்ச்சிகரமான தகவல்களை கூறியிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல நாட்டு வெடிகுண்டுகள் கேட்டு வழக்கறிஞர் அருள் தன்னை நாடியதாக புதூர் அப்பு கூறியிருக்கிறார். அதன் பேரில் 4 நாட்டு வெடிகுண்டுகளை தயார் செய்து கொடுத்ததாகவும் அதனை கும்மிடிப்பூண்டிக்கு எடுத்துச் சென்று வெடித்து சோதனை செய்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். அப்போது குண்டுகள் போதுமான வீரியத்தோடு வெடிக்காத காரணத்தினால் ஆந்திராவிலிருந்து மருந்துகளை வாங்கி வந்து புதிதாக நாட்டு வெடிகுண்டுகளை தயார் செய்ததாகவும் புதூர் அப்பு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். தனது கூட்டாளிகளான ராஜேஷ், கோபி, குமரன் ஆகியோர் மூலம் அவர் நாட்டு வெடிகுண்டுகளை தயாரித்திருப்பதும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர்களை ஏற்கனவே காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட புதூர் அப்பு டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு சென்னை அழைத்து வரப்படுகிறார். அவரிடம் சென்னையில் வைத்து விசாரணை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். பின்னர் அவரை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது.